ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிட்ஸி ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் காலாண்டு தேர்வு 2024 தமிழ் கொஷின் பேப்பர் தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 1 மார்க்ஸ் கொடுத்து 14மே நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பின்ன வந்து பகுதி 2 பிரிவு 1ல் வந்து செய்யுள்லேருந்து 3 கொஷின் கொடுத்தா அதுலேருந்து எது 2 எழுத சொல்லுவாங்க. அடுத்து பிரிவு 2ல் வந்து உரைநடையிலேருந்து 3 கொடுத்து அதுலேருந்து 2 எழுத சொல்லுவாங்க. பிரிவு 3ல் வந்து 9 கொஷின் கொடுத்துட்டு அதுலேருந்து 7 கொஷின் எழுதணும். இதுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கும். அடுத்து வந்து பகுதி 3 பிரிவு 1ல் வந்து 4 கொஷின் கொடுத்து அதில் 2 எழுதணும். பிரிவு 2ல் வந்து அதேமாதிரி 4 கொஷின் கொடுத்து 2 எழுதணும். இது ரெண்டுக்குமே 8 மார்க் கிடைக்கும். அடுத்து பிரிவு 3ல் வந்து 5 கொஷின் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம வந்து 3 எழுதணும். பகுதி 4லேருந்து 44லேருந்து 46 முடியும் நெடுவினாக இருக்கும். அதில் வந்து 6 இருக்கும். அல்லது டைப்பில் வரும். இதில் வந்து 3 கொஷின் அட்டன் பண்ணணும். அதுக்கு வந்து 18 மார்க் மொத்தமாக கிடைக்கும். அடுத்து பகுதி 5ல் வந்து 47 வந்து மனப்பாடமும் அதுக்கு மனப்பாட திருக்குறளும் இருக்கும். இதுக்கு வந்து மொத்தமாக 2 சேர்த்து 6 மார்க்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.